இந்த பதிவை கேட்டுக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையில் என்ன சிறப்பு, ஆவணி ஞாயிறு விரத முறையை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். ஆவணி மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பது சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் ஞாயிறு என்றாலே சூரியன். அது மட்டுமின்றி ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிறு காலை 6 முதல் 7 மணி வரை சூரிய ஒளியே இருக்கும். ஆன்மீக அறிவுக்காகவும் தேக நலனுக்காகவும் சூரிய நமஸ்கார பயிற்சி எடுப்பவர்கள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்குவது மிகவும் விசேஷம். அரசு வேலை கிடைக்க ஆவணி ஞாயிறு விரதம் இருப்பது அவசியம். ஆவணி மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை மிகவும் விசேஷமானது. இந்த நாளில் சூரியனை வணங்குபவர்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியும் நிறைய நன்மைகளும் வாழ்க்கையில் கிடைக்கும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் கோவிலுக்கு சென்று நவகிரகத்தில் இருக்கும் சூரியனாருக்கு செந்தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வந்தால் சகல நன்மைகளும் கிடைக்கும். அன்றைய நாளில் கோதுமையால் செய்த இனிப்பு வகைகளை நைவேத்தியம் செய்யலாம். மேலும் கோதுமையை பக்தர்களுக்கு தானமாக வழங்கலாம். இதனால் ஒவ்வொருவர் குடும்பத்திலும் பிரச்சனைகள் நீக்கி சுபிட்சமான வாழ்வு அந்த வருடத்தில் கிடைக்கப்பெறும். ஆவணி மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று அசைவம் ஏதும் உண்ணாமல் திரவ உணவுகளை எடுத்துக்கொண்டு அதிகாலை 6 to 7 மணிக்குள் சூரிய பகவானை வணங்க வேண்டும். ஆவணி மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 6 மணியிலிருந்து 7 மணி வரை சூரிய ஓரை தான் இருக்கும். இந்த நேரத்தில் நாம் வணங்கும் பிரார்த்தனைகள் சூரிய பகவான் பலிக்க செய்வார். சூரிய உதயமாகும் கிழக்கு திசை நோக்கி அன்றைய நாளில் சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். சூரிய மந்திரங்கள், சூரிய காயத்ரி மந்திரம் போன்றவற்றை உச்சரித்து சூரியனின் அருளை முழுமையாக பெற்றுக் கொள்ளலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. எவர் ஒருவர் ஆவணி மாத சூரிய விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தீராத துன்பங்கள் எல்லாம் தீரும், நீங்காத நோய் எல்லாம் நீங்கும், வற்றாத செல்வங்கள் வந்து சேரும். ஆவணி மாதத்தில் வரும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் விரதம் இருக்க வேண்டும். முடியாதவர்கள் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருந்து கோதுமை தானம் செய்து வரலாம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.